அடுத்து மூணாவது பாருங்கள், 10% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 20% ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 24. அடுத்து வந்து 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20. இப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்தோம்னா பர்சன்டேஜ்னா 10/100ன்னு எழுதுவோம். 10%ங்கிறத 10/100ன்னு எழுதுகிறோம். ஆஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தம். எக்ஸ் ப்ளஸ் 20% ஆஃப் ஒய்யை வந்து 20/100 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 24ன்னு எழுதுவோமா. அங்கே ஒரு 0க்கு 0 கேன்சல் ஆயிரும், இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இப்போ x/10 ப்ளஸ் 2y/10 ஈக்குவல் டு 24ன்னு கிடைக்கும். ப்ளஸில் இருக்குது. இப்போ இதை வந்து கூட்டலாம், ஒரே நம்பராக தான் இருக்குது. அப்போ பொதுவாக 10ன்னு எழுதுவோம். இதே இது வேறு வேறு நம்பராக இருந்தால் மீச்சமாக எடுக்கணும். ஒரே நம்பருங்கிறதுனால நம்ம மேலே டைரெக்டாக கூட்டிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2y/10ன்னு போடுதோம் ஈக்குவல் டு 24. அடுத்து பாருங்கள், இந்த 10 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பெருக்கெல்லாம் மாறும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 24 இன்ட்டு 10 240ன்னு வரும். இதுதான் இந்த இதுக்கு வர்றது. அடுத்து பாருங்கள், 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20. நமக்கு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிப்போம். மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20. இந்த ப்ளஸ் 3x ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 3xாக மாறும். இப்போ ஒய்க்கு வந்து மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் எடுக்கணும்னா இந்த சைடு ஃபுல்லாக மைனஸ் எல்லாம் பெருக்கணும். இப்போ ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாகவும் மாறும். ப்ளஸ் 20 வந்து மைனஸ் 20ஆக மாறும். மைனஸ் 3x வந்து ப்ளஸ் 3xாக மாறும். இப்போ வந்து ஒய்யோட மதிப்பை இந்த இடத்துல போடுவோம். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 20 ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 240. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 20 மைனஸ் 40, 2 4 0. அடுத்து ப்ளஸ் 2 ப்ளஸ் 3x பெருக்குனா நமக்கு ப்ளஸ் 6x ஈக்குவல் டு 240ன்னு வரும். ப்ளஸ் 6xையும் கூட்டினா 7x ஈக்குவல் டு இந்த 240 எழுதுவோம். ப்ளஸ் மைனஸ் 40 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 40ஆக மாறும். அதாவது 7x ஈக்குவல் டு 280ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸு கண்டுபிடிக்கும்போது 280/7ன்னு எழுதுவோம். ஏன்னா பெருக்கல்ல இருக்க 7 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல மாறும். அடிச்சோன்னா 1 7 4 28, இந்த 0. இப்போ எக்ஸு வந்து 40ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 240. எக்ஸுங்கிற இடத்துல 40 ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 240. இப்போ 2y ஈக்குவல் டு 240 ப்ளஸ் 40 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 40ஆக மாறும். இப்போ 2y ஈக்குவல் டு 200ன்னு கிடைக்கும். இப்போ y ஈக்குவல் டு 200/2. ஏன்னா பெருக்கல்ல இருக்குது. ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். 1 2 100ன்னு வரும். இப்போ ஒய்யோட மதிப்பு 100. நமக்கு எக்ஸோட மதிப்பு 40ன்னு வந்திருக்கு. ஒய்யோட மதிப்பு 100. அடுத்த சம் பாருங்க. ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 1. அடுத்து ரூட் ஆஃப் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் 8 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஒய் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கிடுவோம். ரூட் ஆஃப் 3 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ரூட் ஆஃப் 8 ஒய் வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். ரூட் ஆஃப் 8 இன்ட்டு ஒய். அடுத்து பாருங்கள், எக்ஸு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு ரூட் ஆஃப் 8 இன்ட்டு ஒய் இருக்கும் பை இந்த பெருக்கல்ல இருக்க ரூட் ஆஃப் 3 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். இது வந்து எக்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு இதில் போட்டோம்னா ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ரூட் ஆஃப் 8 இன்ட்டு ஒய் பை ரூட் ஆஃப் 3 மைனஸ் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், 2ஐயும் ரூட் 8ஐயும் பெருக்குனா ரூட் ஆஃப் 16 ஒய் பை ரூட் ஆஃப் 3 மைனஸ் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போது ரூட் ஆஃப் 16 வெளியில் எடுத்தால் 4 ஒய்ன்னு கிடைக்குமா. 4 ஒய்
பை ரூட் ஆஃப் 3 மைனஸ் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 1. இப்போது கீழே இங்கே ஒன்றும் இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம். கழிக்கணும். அப்போ கீழே பார்க்கணும். பகுதியை பார்க்கும்போது வேறு வேறையாக இருக்கும்போது மீச்சியமாக எடுக்கணும். மீச்சியமாக எடுத்தால் ரூட் ஆஃப் 3ன்னு வரும். மேலே இங்கே ரூட் ஆஃப் 3 இருக்கிறதுனால மேலே உள்ளதை மட்டும் 4yன்னு எழுதிக்கலாம். ரெண்டாவது மைனஸ் சிம்பிள். அடுத்து இங்கே கீழே 1 இருக்குது. இதை ரூட் ஆஃப் 3 மாற்றோம்னா ரூட் ஆஃப் 3ஆல் பெருக்கணும். அப்போ மேலே ரூட் ஆஃப் 3ஆல் பெருக்கும். இப்போ ரூட் 3 இன்ட்டு ரூட் 3னா நமக்கு 3ன்னு கிடைக்கும். 3y ஈக்குவல் டு 1. இப்போ 4yலேருந்து 3yயை கழிச்சோம்னா ஒய்ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த ரூட் ஆஃப் 3, அதாவது வகுத்தலில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறும். 1 இன்ட்டு ரூட் 3 ரூட் 3. இப்போ ஒய்யோட மதிப்பு ரூட் 3. அடுத்து இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ரூட் 3 ஈக்குவல் டு 1. ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3னா 3ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 1. ரூட் 2 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த மைனஸ் 3 ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 3ஆக மாறும். ரூட் 2 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 4 பை ரூட் 2ன்னு எழுதுமா? இப்போ இந்த 4 எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 4க்கு பதிலாக ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். பை ரூட் 2. ஏன்னா இந்த 2 ரூட் 2க்கு பதிலாக ஒரு 2 எழுதுவோம். இந்த 2 ரூட் 2க்கு பதிலாக ஒரு 2. இப்போ 2 இன்ட்டு 2 4. அதனால தான் இந்த 4 வந்து ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதுறோம். இப்போ ஒரு ரூட் 2க்கும் ஒரு ரூட் 2க்கும் கேன்சல் ஆயிரும். எக்ஸோட மதிப்பு ரூட் 8ன்னு கிடைக்கும். சப்போஸ் ஆப்ஷனில் ரூட் 8னாலும் சரிதான். அப்படி இல்லாட்டி 2 ரூட் 2ன்னு கொடுத்துருந்தாங்கனாலும் பார்த்து எது வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா ரூட் ஆஃப் 8 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதுமா? ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இந்த 2க்கு ஒரு 2 பொதுவாக வெளியில் எடுப்போம். அடுத்து ரூட் 2 மட்டும் மிச்சம் இருக்கும். அடுத்த சம் பாருங்க. ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிடுவோம். நமக்கு ராமனோட வயது தான் கேட்டிருக்காங்க. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இங்கே ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லியிருக்காங்க? ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். 2 மகன் இருக்காங்க. வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம், இன்னொருத்தங்களை வந்து இஜெட்டுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 2 பேரோட வயசை கூட்டுனா அதோட 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது ராமனோட வயது வந்து 2 மகன்களோட வயது கூட்டுனா அதோட 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் இஜெட்டுன்னு எழுதியிருக்கோம். இதை வந்து மொதல் சமன்பாடுன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து பாருங்கள், 5 ஆண்டுகள் கழித்து. 5 ஆண்டுகள் கழித்துனா 5 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5, 5 வருஷம் கழித்து ராமனோட வயது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும். 5 வருஷத்துக்கு அப்புறம் மகனோட வயதை கூட்டுனா அதோட 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 2 மடங்கு 5 வருஷம் கழித்து ஒய் ப்ளஸ் 5 ப்ளஸ் இஜெட் ப்ளஸ் 5ன்னு எழுதணும். ஏன் அப்படின்னா 5 வருஷம் கழிக்கும்போது இவங்களுக்கும் 5 வயசு கூடும். ஒய்யாக இருக்கிறவங்களுக்கும் 5 வயசு கூடும், இஜெட்டாக இருக்கிறவங்களுக்கும் 5 வயசு கூடும். அதனால தான் ஒய் ப்ளஸ் 5 ப்ளஸ் இஜெட் ப்ளஸ் 5ன்னு போட்டிருக்கோம். இதோட 2 மடங்காக இருக்கும்னு இருக்காங்க. அதனால தான் எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5 ப்ளஸ் இஜெட் ப்ளஸ் 5. அடுத்து பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு இந்த 2 வச்சு உள்ளே பெருக்கும்போது 2y ப்ளஸ் 2 இஜெட் ப்ளஸ் இந்த 5 5 கூட்டினா 10, 10 2 பெருக்குனா 20. அடுத்து பாருங்கள், இந்த ப்ளஸ் 5 ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு வரும்போது மைனஸ் 5ஆக மாறும். எக்ஸ் ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 2 இஜெட் ப்ளஸ் 20லேருந்து 5 போச்சுன்னா ப்ளஸ் 15. இந்த எக்ஸுக்கு பதிலாக இப்போது இங்கே என்ன மதிப்பு இருக்குது? 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் இஜெட். இப்போ 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு அந்த இது 2y
ப்ளஸ் 2EZ ப்ளஸ் 15. இப்போ பெருக்கணும்னா 3Y ப்ளஸ் 3EZ ஈக்குவல் டு 2Y ப்ளஸ் 2EZ ப்ளஸ் 15ன்னு வரும். நம்பர் எங்கிட்ட வச்சுட்டு YEZ எங்கிட்ட கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும். 3Y ப்ளஸ் 3EZ மைனஸ் 2Y மைனஸ் 2EZ ஈக்குவல் டு 15. இப்போ 3Yலேருந்து 2Y கழிச்சோம்னா Y ப்ளஸ் 3EZ மைனஸ் 2EZனா EZ ஈக்குவல் டு 15. இப்போ பாருங்கள் நமக்கு Y ப்ளஸ் இஜட்டோட மதிப்பு 15ன்னு கிடச்சிருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் இஜட்டுன்னு தானே மொதல் சமன்பாடு இருக்குது. இப்போ மொதல் சமன்பாடில் போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் இஜட்டுக்கு பதிலாக 15. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 45ன்னு வரும். சம்மில் அவரோட தற்போதைய வயது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. நம்ம தற்போதைய வயதை வந்து எக்ஸுன்னு தான் எடுத்திருக்கோம். அப்போது மதிப்பு வந்து ஆன்சர் வந்து அவரோட வயது வந்து 45 ஆண்டுகள். இதை இப்படி சமன்பாடு படியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ரேசியோ வச்சும் செய்யலாம். ரேசியோ வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். இரு மகன்களின் வயதுகளின் கூடுதல் நமக்கு என்னன்னு தெரியாது, அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அவங்க சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. அதாவது தந்தை மகன், தந்தைக்கு வந்து 3 மடங்கு, மகனுக்கு எக்ஸ் வயதாக இருந்தால் தந்தைக்கு வந்து 3 மடங்கு. ஆனால் தான் 3 எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், அடுத்த ஸ்டெப் நல்லா கவனிங்க. 5 ஆண்டுகள் கழித்து, 5 ஆண்டுகள் கழித்து அப்பங்கும்போது 3x ப்ளஸ் இங்கே 5 கூட்டுவோமா. அடுத்து இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க, அவருடைய இரு மகன்களுடையன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே எக்ஸுங்கிற இடத்துல இரு மகன்களின் வயதுகளின் கூடுதல் தான் எக்ஸு. அடுத்து 5 வருஷங்கும்போது 2 மகன் இருக்காங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் நம்ம 10 கூட்டணும். ஏன்னா 5 ஆண்டுகள் கழித்து 5 வருஷம்தான் கூடும், 5 ஆண்டுகள் தான் கூடும். ஆனால் இங்கே 2 பையங்க இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 கூடும்போது 2 பேர்த்துக்கு சேர்ந்து 10 வயசு கூடும். இந்த ஸ்டெப்பு மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. விகிதமாக எழுதும்போது 3x ப்ளஸ் 5 = x ப்ளஸ் 10. இது எதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க, அவரின் வயது, அதாவது 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும். இப்போ தந்தைக்கு நேராக 2 மடங்கு = 1. மகன்கள் வயதுக்கு நேராக 1 போடணும், தந்தைக்கு நேராக 2. இப்போது 3x ப்ளஸ் 5 பை இப்படி இருந்தாலே வகுத்தலில் எழுதலாம் தெரியும். எக்ஸ் ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2/1. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். 1 வச்சு எதை பெருக்கினாலும் அதே மதிப்பு தான். 3x ப்ளஸ் 5ன்னு எழுதுவோம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10. சம் மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். 3x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2 வச்சு உள்ளே பெருக்கும்போது 2x ப்ளஸ் 20ன்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸல் ஒரு சைடு, நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடும். 3x மைனஸ் 2x ஈக்குவல் டு 20 மைனஸ் 5. ஏன்னா ப்ளஸ் 2x ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது மைனஸ் 2x மாறும். இங்கே ப்ளஸ் 5 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 5. இப்போ கழிச்சோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 15ன்னு வரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ராமனின் தற்போதைய வயது. இதுதான் தந்தையோட தற்போதைய வயது 3x. இப்போ 3 இன்ட்டு எக்ஸுக்கு வந்து 15ன்னு இருக்குது. இப்போ 3ஐயும் 15ஐயும் பெருக்கினா நமக்கு 45 ஆண்டுகள்னு கிடைக்கும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கே நார்மலாக ஒரு பையன்ட்டா பிரச்சனை இல்லை, 2 மகன்களோட வயதுகளின் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இங்கே 5 வருஷம் கழிச்சுங்கும்போது தந்தைக்கு 5 வயசை மட்டும் கூட்டுறோம். மகன்கள் கணக்கு பண்ணும்போது 2 பையன் இருக்காங்க. அப்போது ஒரு பையனுக்கு 5 வயசு கூடும்போது இன்னொரு பையனுக்கும் 5 வயசு கூடும். அப்பங்கும்போது நமக்கு 10ன்னு வரும். இந்த இடத்துல 10 ஆண்டுகள் போட்டதுக்கு ரீசன் அதான். ஏன்னா 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல். 2 பசங்க இருக்காங்க, 2 மகன்கள் இருக்காங்க.
2 மகனுக்கும் 5 வருஷம் கழிச்சுன்னா 5 + 5 2 மகனுக்குமே 5 5 வயசு கூடும். அதனால தான் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு போடுதோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. 100 மற்றும் 1000க்கு இடையே அமையும் ஒரு 3 இலக்க எண்ணின் நடு இலக்கம் 0ஆகவும் மற்ற இரு இலக்கங்களின் கூடுதல் 13ஆகவும் இருக்கின்றன. இலக்கங்களை இடம் மாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண்ணானது அந்த எண்ணை விட 495 அதிகம் எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 13ன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு 3 இலக்க எண் எடுக்கணும். 405ன்னு வச்சுக்கிடுவோம். இது வந்து எடுத்துக்காட்டுக்கு. நடுவில் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, நடு இலக்கம் வந்து 0 சொல்லிட்டாங்க. அதனால தான் நடுவில் 0 இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த 4ஐயும் 5ஐயும் கூட்டுனா நமக்கு 13 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நடுவில் 0வாக இருக்கும், மற்ற இரு இலக்கங்களின் கூடுதல் 13. எடுத்துக்காட்டுங்கிறதுனால 4ஐயும் 5ஐயும் கூட்டினா இங்கே வந்து 9 வரும். அவங்க சொன்னது வந்து 13. இது வந்து நமக்கு என்ன எண்ணுன்னே தெரியாது. அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 13ன்னு ஃபஸ்ட்டு சமன்பாடு எழுதியிருக்கோம். அவங்க சொன்னது வந்து நடுவில் வந்து 0 வரும்ட்டாங்க. இந்த 4ஐயும் 5ஐயும் கூட்டுனா நமக்கு வர்றது 9. ஆனால் இங்கே என்ன எண்ணுன்னு தெரியாது. அதனால தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 13ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து இந்த 405 எப்படி எழுதுவோம்? இது வந்து 1ஆம் இலக்கம் எண். எடுத்துக்காட்டுக்கு 405னா இது வந்து 1ஆம் இலக்கம், இது வந்து 10ஆம் இலக்கம், இது வந்து 100ங்கிற இடத்துல இருக்குது. 100 × 4 + 5 × 1 இப்படி தான் படிச்சிருப்போம் நம்ம சின்ன கிளாஸ்லலாம். இந்த 0 வந்து நமக்கு கணக்கில் தேவையில்லை, ஏன்னா அங்கே 0ன்ட்டாங்க. 0வோட எதை பெருக்கினாலும் அந்த இடத்துல 0 தான் வரும். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட எண்ணா 100 × இந்த எண் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுருப்போம், ப்ளஸ் இந்த இடத்துல ஒய். அதாவது கொடுக்கப்பட்ட எண் வந்து 100x + ஒய். அடுத்து பாருங்க, இலக்கம் மாற்றுனா, அதாவது இந்த 405 வந்து 504 மாறும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? 5 × 100 + இந்த 4ன்னு எழுதுவோமா? அதாவது புதிய எண் மாறுது 100y + x. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கிடைக்கும் எண் அந்த எண்ணை விட 495 அதிகம். அப்போது புதிய எண் தான் பெரிய எண். நல்லா பாருங்கள், இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண் அந்த எண்ணை விட 495 அதிகம். இப்போ இதுதான் பெரிய எண். 100y + x = இதோட 495 கூட்டணும். கொடுக்கப்பட்ட எண்ணோட 495 கூட்டணும். ஏன்னா புதிய எண் தான் பெரிய எண்ணு சொல்லிட்டாங்க. இப்போது XY எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும். 100y + x இதெல்லாம் கிட்ட வரும்போது மைனஸ் ஆகிரும். -100x - y = 495. 100yலேருந்து ஒய்யை கழிச்சோம்னா 99y. அடுத்து -100x + x -99x = 495. இப்போது 99ஆல் அடிக்கலாமான்னு பார்க்கலாம். அங்கே ரெண்டுலுமே 99 இருக்குது. 495/99 3ஆல் அடிச்சு பார்ப்போம். 3 3 9 3 9 1 3 3 மிச்சம் 1 6 3 18 மிச்சம் 1 5 3 15. அடுத்து 3ஆல் அடிச்சோம்னா 1 3 3 1 3 3 5 3 15 மிச்சம் 1 5 3 15. அடுத்து 11ஆல் அடிச்சோம்னா 1 11 11 5. இப்போ 5 × 99 நமக்கு 495. இப்போ எல்லாத்தையும் 99ஆல் அடிக்கலாம். இப்போ y - x = நமக்கு 5ன்னு கிடைக்கும். இது வந்து 2வது சமன்பாடு. இப்போது நமக்கு y மதிப்புக்கு y = 5 - x இங்கிட்டு போகும்போது +x மாறும். இப்போ ஒய்க்கு பதிலாக 5 + x எழுதலாமா? ஃபஸ்ட்டு இது என்னது? x + y = 13. x + y = 13. ஒய்க்கு பதிலாக நம்ம 5 + x போடுவோம். x + 5 + x = 13.
எக்ஸ் எக்ஸையும் கூட்டினா 2x ஈக்குவல் டு 13 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது -5. 2x ஈக்குவல் டு 13லேருந்து 5 போச்சுன்னா 8. எக்ஸ் வந்து 8/2ன்னு எழுதுவோம். ஏன்னா பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல மாற அடித்தோம்னா 4. எக்ஸ் ஈக்குவல் டு 4. அடுத்து ஒய் கண்டுபிடிக்கணும்ல. ஒய் ஈக்குவல் டு 5 + 4. இப்போ ஒய்யோட மதிப்பு 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9. நமக்கு தேவைப்பட்டது வந்து கொடுக்கப்பட்ட எண் தான் கேட்டிருக்காங்க, புதிய எண் கேட்கல. கொடுக்கப்பட்ட எண் வந்து 100 × x + y. 100 × xங்கிற இடத்துல 4 + yங்கிற இடத்துல 9. 100ஐயும் 4ஐயும் பெருக்குனா 400 + 9. இப்போ நமக்கு வந்து 409ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்க, புதிய எண் என்னது? 100 × ஒய்க்கு பதிலாக நம்ம 9 போடுவோம். ப்ளஸ் எக்ஸ் வந்து என்னது? 4. 100ஐயும் 9ஐயும் பெருக்குனா நமக்கு 900 + 4 904ன்னு கிடைக்கும். 904லேருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட எண் என்னது? 409. கழிச்சோம்னா 9 8ன்னு மாறும். இங்கே 10 அடித்தோம்னா 9 14. 14லேருந்து 9 போச்சுன்னா 5. 9 8லேருந்து 4 போச்சுன்னா 4. 495. என்ன சொல்லியிருக்காங்க? புதிய எண் தான் 495 அதிகம் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு கண்டுபிடிச்ச மதிப்பு சரி. எக்ஸுங்கிற இடத்துல 4, ஒய்ங்கிற இடத்துல 9. இதை போட்டோம்னா கொடுக்கப்பட்ட எண் வந்து நமக்கு 409ன்னு கிடைக்கும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்க கொடுக்கப்பட்ட எண் கேட்டதுனால நம்ம 409ன்னு எழுதியிருக்கோம். இது புதிய எண் என்னன்னு கேட்டாங்கன்னா நமக்கு வர்ற மதிப்பு வந்து 904.